எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்னத்துக்கு போடுறோம்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது 22/9/2025 அன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம், சாரதா நவராத்திரி ஆரம்பம், அதாவது பொம்மை கொலு ஆரம்பம். நம்மளுக்கு நன்னா தெரியும், நம்மளுக்கு 4 நவராத்திரி இருக்குது. உபாசகால் 4 நவராத்திரியும் கடைப்பிடிப்பா. ஆரம்பம் அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் உள்ளது உபாசகாலு பண்ணுற நவராத்திரி. நம்ம பாக்கி உள்ளவா எல்லாரும் விஜயதசமி அன்னைக்கோட முடிச்சுக்கிறோம். நவராத்திரி நம்ம ஆற்றை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விசேஷம். நம்ம ஆற்றுல இருக்கிற 4 நவராத்திரியும் ரொம்ப விசேஷம். அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால் மாமாவை சொல்லாமல் எதுவும் பண்ணவே முடியாது. போன பிராവശ്யம் நம்ம ஆற்றுல நல்ல விமர்சையாக கொலு வச்சு சண்டி 3 காலமும் 3 காலம் திருக்கால பூஜை நவாவரணமாக பண்ணினா மாமா. பண்ணி டெய்லி ஒரு சுமங்கலி ஒரு கன்னியா பொண்ணு பூஜை உண்டு. அந்த சுவாசினி பூஜை கன்னியா பூஜையோட 15 நாள் ஜபம். விஜயதசமியோட பூஜைகள் முடிஞ்சுது. நம்ம அதில் கொலு 15ஆவது நாள் பௌர்ணமி வரைக்குமே வச்சுருந்துட்டு தான் முடிச்சுது. அன்னைக்கு அவர் அந்த விஜயதசமிக்கு அடுத்த நாளைக்கு அந்த கலச தீர்த்தத்தினால குளிச்சப்புறம் அவர் குளிக்கலை. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. சண்டி யந்திரம் எல்லாம் வச்சு 3 வேளையும் அம்பாள் அப்படி பண்ண சொல்லிட்டா. இத்தனை வருஷத்தில் இப்படி அவர் பண்ண சொல்லி பார்த்துட்டே இல்லை. டெய்லி அவரோட ஜபங்கள் மட்டும்தான் நடக்கும். இந்த தடவை கொலு வைக்கணும்னு சொன்னார், எல்லாம் பண்ணினார். ஓகே, அதனால் நான் அதை நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே அவரை கடைசி வரைக்கும் அம்பாள் கைவிடாமத்தான் அவருக்கு எல்லாம் பண்ணியிருக்கா. அவள் அவருக்கு மோட்சம்தான் கொடுத்துருக்கா. அதில் சந்தேகமே கிடையாது. 15 நாளும் அருமையாக பண்ணி நவாவரணம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டார். சரியா? சரி, இப்போ நம்ம இந்த வருஷத்தோடு நவராத்திரிக்கு வரோம். நவராத்திரிக்கு வரும்பொழுது நிறைய பேர் கேட்டிருக்கா. எப்படின்னு கேட்டால், சிம்பிளாக எங்களுக்கு ஜபங்கள் எதுவும் இல்லை மாமி, ஒரு சாதாரண மனுஷா எப்படி பூஜை பண்ணுறது? நம்ம எப்பொழுதுமே நான் எப்பொழுதுமே அவளுக்காக தான் பேசுவேன். இங்கே ஜபம் எடுத்துக்க வரும்பொழுதும் நான் தான் மாமாட்ட சொல்லும்போது சொல்லுவேன். நான் எப்போவுமே சிம்பிளாக என்ன எனக்கு தெரியாது, எனக்கு ஆனால் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறவாளுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசுகிறோம். ஆனால் இது கூட சிம்பிளாக பண்ணுறதும், ஒரு உபாசகா என்ன பண்ணுவா, என்ன திதியில் என்ன பண்ணால் என்ன பலன், அதை பற்றியும் பேசுகிறோம். இது மேக்ஸிமம் ஒரு 2 வீடியோவாக வரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நம்ம திதிநித்யாவை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா இந்த எல்லாமே வளர்ப்பிறை திதிநித்யாவை பற்றி பேச போகிறோம். அதில் என்ன பலன் அப்படிங்கிறதையும் பேச போகிறோம். ஏன்னா அது தனி வீடியோவாக இன்றைக்கி அதையும் ரெக்கார்டிங் பண்ணி 2மே வந்துடும். அப்போ இன்றைக்கி முதல்ல பேச போகிறது நம்ம நவராத்திரி கொலு வைக்கிறது. நவராத்திரி கொலு எத்தனை மணிக்கு வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இப்போ நவராத்திரிக்கு கொலு வைக்கிறோம்னா ஹோரை பார்த்து வைக்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. அது எப்படின்னு கேட்டால் சந்திரஹோரை குருஹோரை, இது 2மே அம்பாளுக்கு பிடிச்சது. ஏன்னா உபாசனை. அதனால் அதில் நம்மளுக்கு இந்த தடவை 22ஆம் தேதி காலம்பரை 6லேருந்து 7 அன்னைக்கு திங்கக்கிழமை என்ன 7:30-9 ராகு காலம். அதனால் 6லேருந்து 7 சந்திரஹோரை. அந்த ஹோரையில் வைக்கலாம், கலசம் வைக்கலாம். அதுக்கப்புறம் அபிஜித் நட்சத்திரம் வர 11:49லேருந்து 12:38க்குள்ளே பண்ணலாம். அதையும் அடுத்தது 3லேருந்து 4 இருக்கிற குரு ஹோரையில் பண்ணலாம். சரியா? சரி, இந்த கலசம் எப்படி வைக்கிறது? இப்போ நிறைய பேர் 2 வழக்கங்கள் வச்சுன்னு இருக்கா. ஒன்று கலசம் வைக்கும்பொழுது அதில் அரிசியும் பருப்பும் காயினும் வச்சுட்டு பண்ணுறது. இன்னொன்று நம்ம அதில் பண்ணும்பொழுது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா,
நல்ல சின்னதாக அழகாக ஒரு பித்தளை குடம் வாங்கிக்கோங்க, இல்லை ஒரு சொம்பு வாங்கிட்டாலும் ஓகே தான். குடம் வாங்கிட்டா சின்ன இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். அப்போ அதில் வச்சுக்கலாம். சரியா? அதில் ஃபுல்லும் தண்ணியை ஜலத்தை நிறக்கிறது. அதுக்குள்ளே நீங்கள் பூஜா ஸ்டோர்ஸுக்கு போனேன்னா உங்களுக்கு அபிஷேக பொடின்னு கிடைக்கும். சரியா? அதை போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், 5 ரூபா காயின், சுவாமிக்காக காயின் போடுறது, அப்புறம் வெட்டி வேறு, ஏலக்காய், கிராம்பு, என்ன அதை தவிர கொஞ்சமாக குங்குமப்பூ, ஜவ்வாது, வாசனை பொருட்கள் அத்தனையும் போட்டு நல்லா சொல்லிட்டு, நம்ம மனசு தான் காரணம், என்ன நல்ல தேங்காயாக வாங்கி மேலே ஃபஸ்ட்டு மாவில் கொத்து வச்சு அதில் மேலே தேங்காயை வச்சு ஒரு புஷ்பம், ஒரு சின்னதாக ஒரு மாலை, கலசத்துக்குள்ளே மாலை, இது ரெடி பண்ணிக்கோங்க. முதல் நாளே உங்களுக்கு ஆற்றுல அதுக்கு ஒரு 2 நாள், இப்போ கரெக்டாக நம்மளுக்கு சண்டே அவைலபிளாக வருது. வேலைக்கு போகிறவாள்லாம் அவள் ஆற்றை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மாக்கோலம் போடுங்க. வாசலில் மாவில் தோரணத்தை கட்டுங்க. மாவில், ஏன்னா அம்பாள் நம்மாத்துக்கு வரா, சாதாரணப்பட்ட ஆளல்ல, சக்கரவர்த்தினி வரப்போகிறா. அப்படி இருக்கும்போது அவளோட ஸ்டைலில் வரவேற்கணும். என்ன மாமா எப்போன்னு சொல்கிற மாதிரி மோடி வரத்துக்கு முன்னாடி எப்படியோ அந்த மாதிரி. அப்போது நல்ல மாவில் தோரணம் கட்டிடுங்கோ. வாசலில் கொலு வைக்கிற வழக்கம் இருக்குன்னா படிக்கட்டு எல்லாத்தையும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அவாவா சம்பிரதாயத்துக்கு ஏற்ற மாதிரி லேடிஸ் புடவை கட்டிக்கலாம். சரியா? பிராமணாளாக இருந்ததுன்னா மடிஷார் கட்டிக்கோங்க. பாக்கி உள்ளவாள்லாம் அவாவாக்கு சம்பிரதாயத்தில் என்ன சொல்லியிருக்கோ, என்ன அதை அந்த மாதிரி புடவை கட்டிண்டா போதும். காலம்பரை எழுந்து குளித்து மஞ்சள் பூசி குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கை ஏற்றிட்டு கரெக்டாக 6லேருந்து 7 மணிக்குள்ளே கலசத்துக்கு எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலச சுவாமியை எங்கே வைக்க போகிறேடோ அந்த இடத்துல 2 அக்ஷதை 2 பூ போட்டு நல்லா கையில் வச்சு, எனக்கு மந்திரங்கள் எதுவும் தெரியாது, அப்போ நான் என்ன பண்ணணும், அம்மா நான் உன்னை எங்காத்துக்கு கூப்பிடுறேன், என்ன அதனால் நீ இந்த 9 நாளும் இங்கே இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்? ஸ்பெஷல் எதுவும் வேண்டாம். என்ன நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் எனக்கு என்ன சௌகரியங்கள் கொடுக்கணும்னு நீ நினைக்கிறையோ அதையும் கொடு அப்படின்னு சொல்லி அந்த கையில் பூவை வச்சுட்டு ஆற்றுல உள்ளவா எல்லாரும் குளிச்சுட்டு ரெடியானா ரொம்ப விசேஷம். என்ன அந்த இடத்துல பூவை போட்டு அக்ஷதையை போட்டு அதுக்கு மேலே கௌரி கல்யாணம் பாடி 2 பேர் இருக்கேன்னா 2 பேருமா சேர்ந்து வைங்கோ. அந்த சுவாமிக்கு ஒரு வஸ்திரம், என்ன வஸ்திரத்தையும் இது பண்ணி ப்ளவுஸ் பீஸ் போடணும். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொலு வைக்க ஆரம்பிங்க. வச்ச உடனே என்ன பண்ணணும், ஆற்றுல உள்ள கலசத்தை வச்சுட்டும் பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணி சுவாமிக்கு அதுக்குள்ளே ஒரு நைவேத்தியம் பண்ணி ரெடி பண்ணிவிடுங்க. சரியா? வெறும் வெத்தலைப்பாக்கு இருந்தாலும் ஓகே தான். நம்ம ஆற்றுல 4 நேரம் வைக்கிற வழக்கம் இருக்குது. காலம்பரை எழுந்த உடனே சுவாமிக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றி ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் நைவேத்தியம். ஏன்னா உடனே காலம்பரை எழுந்த உடனே அதுதான் ரெடியாக இருக்கும், அதனால ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம காலம்பரை ஒரு 9 மணிக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு அன்னத்துக்குள்ள நைவேத்தியம். மத்தியானம் 3 மணிக்கு 3:30 4 மணிக்கு, அதாவது சாயங்கால நேரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் ஒரு சுண்டல். அதுக்கப்புறம் ராத்திரி 7:30 மணிக்கு சுவாமிக்கு பாட்டு பாடி வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி ஆலத்தி எடுக்கணும். டெய்லி ஆலத்தி எடுக்கணும் சுவாமிக்கு. ஓகேவா? இந்த படிக்கட்டில் என்ன பொம்மை முதல்ல வைக்கணும், எந்த சந்தேகமும் கிடையாது, நம்ம கணபதி தான். கணபதியை வச்சு ஆற்றுல என்ன இது இருக்கோ. ரொம்ப முக்கியமாக வைக்க வேண்டியது மரப்பாச்சி. ஏன் மரப்பாச்சி வைக்கிறோம் அப்படின்னா, என்ன இல்லைனாலும் மரப்பாச்சி வச்சுக்கலாம்.
இருக்கும் எல்லா ராத்திரியும் அதை இன்றைக்கி வந்து ரொம்ப காஸ்ட்லிட்டலாம், முன்னாடியெல்லாம் அப்படி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி திருப்பதி போகிறவா வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன் மரப்பாச்சி? மரப்பாச்சி பண்ணுறது வந்து 2 மரத்தினால பண்ணுவாள். ஒன்று வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கருங்காலியில் பண்ணுறது, ஒன்று வந்து செம்மரக்கட்டை அதில் பண்ணுறது. சரியா? இந்த கருங்காலியை பண்ணும்பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாருமே ரொம்ப புத்திசாலிகள். என்ன, இந்த கருங்காலியில் வைக்கும் பொழுது அந்த செவ்வாயோட ஆதிக்கம் வந்துடும். அந்த ஆதிக்கம் வரும்பொழுது அந்த வீட்டில் வந்து தீய சக்திகள் எதுவும் வராது. என்ன, அது வந்து எல்லாருக்கும் ஒரு பவர் கொடுக்கும். சண்டிகா, என்ன, சண்டிகா தான் பாராயணம், தேவி மகாத்மிய பாராயணம் தான். ஓகேவா? சரி, இப்போது அடுத்தது வந்து என்ன பூஜை பண்ணலாம்? உங்களுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தெரியும், உபதேசம் இருக்குது, லலிதா சகஸ்ரநாமம் பண்ண முடியும், பண்ணுங்கோ. என்ன பண்ண முடியலையா, கேசட் போட்டு விட்ருங்கோ, டிவியில் போடுங்கோ, யூடியூப்பில் போடுங்கோ, எதில் வேணால் போடுங்க. இதில் ரொம்ப முக்கியம், மாங்கல்ல அன்னைக்கு காலம்பரையும் சாயங்காலமும் தூபம் காட்டுறது. சரியா? சாம்பிராணி அதில் அவள் வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் குங்குலியம்லாம் கிடச்சிதுன்னா போட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் குங்குலியம் எல்லாம் போடணும் அப்படிங்கிற கேள்வி, அம்பாளுக்கு திருஷ்டிப்படக்கூடாது. அவள் நம்ம மாத்துல கொண்டு வச்சுட்டு இருக்கோம் ஒரு சக்கரவர்த்தியை, அவளுக்கு படலாமா? படும். ரொம்ப அழகாக பூஜை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதில் ரொம்ப நல்லா பூஜை நடக்கிறது அப்படின்னு. ஏன்னா மாமா அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டார் எங்கள் அதில் சுவாமி பூஜையை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. நான் தான் இடைக்கிடைக்கே போட்டு விடுவேன், மாமா அலோவ் பண்ண மாட்டார். சரியா? அதனால் தூபம் கண்டிப்பாக போடணும். ஆற்றுல நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, கண்ணாடி வலை போட்டுக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே மருதாணி இட்டுண்டு விடுங்கோ. கன்னியா பொண்ணை கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது, பாவாடை சட்டை கொடுக்கறது, இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டால், அதாவது எல்லா ஸ்வரூபத்துலேயும் அம்பாள் இருக்கா. என்ன, அது பெண்கள் ரூபத்தில் தான் இருப்பா. அதனால தான் இந்த ஆற்றுல வந்து பெண்களுக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஆற்றுல பெண்கள் அப்படின்னா போகிறோம். ஜபம் எடுத்து கொடுக்கும்போது சொல்லுவார், ஜென்ஸுக்கெல்லாம் சொல்லும்போது மாமா வந்து என்ன பண்ணுவார்னா, இத்தனை இது ஸ்ட்ரிக்ட், ஆனால் கேர்ள்ஸ்க்கு வரும்போது சொல்ல மாட்டார். உனக்கு சௌகரியம் இருக்கும்பொழுது நீ உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, உன்னோட கடமைகளை முடிச்சுட்டு பண்ணினா போகிறோம் அப்படின்னு சொல்லுவார். அதனால பெண்களுக்குள்ள விசேஷம் கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன நகை இருக்கோ அதை போட்டுக்கோங்க, கண்ணாடி வலை போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு வெத்தலை பாக்கு, பழம், கண்ணாடி, சீப்பு, வளையல், அதுக்கப்புறம் வந்து குங்குமம், மஞ்சள் குங்குமம், இதெல்லாம் வச்சு கொடுங்க. வெத்தலை பாக்கு போட்டுக்கோங்க டெய்லி, ரொம்ப விசேஷம் அதெல்லாம். அதனால் இதுதான் பேசிக்காக பண்ணுறது. சாயங்காலம் அவாளுக்கு முடிஞ்சு அவாளுக்கு தெரிஞ்ச மாதிரி சுவாமிக்கு ஒரு பாட்டு பாடுவோம். சரியா? அதெல்லாம் பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சக்கரவர்த்தினியை கொண்டு வச்சுருந்தப்போ அவளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து வீணை வாசிச்சுட்டு இருக்கா சரஸ்வதி, என்ன ஒரு பக்கம் வந்துட்டு இவள் லக்ஷ்மி உட்காந்து சாமரம் வாசிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிற அங்கே வந்துட்டு ஒரு ராஜாவோட வீட்டில் எப்படி இருக்கும், ஈவினிங் எல்லாம் இருக்கும் அல்லவா, ஈவினிங் எல்லாம் வந்து நல்ல பாட்டு கேட்பா, நல்ல சங்கீத வித்வான் வந்து இது பண்ணுவார். நம்ம ஆற்றுல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பாட்டை பாடி சுவாமிக்கு ஆலத்தி எடுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுற நவராத்திரி. இப்போது இதில் வந்து இப்போ ட்ரெஸ் கோடு அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் கோடுன்னா என்ன? இதை வந்து நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நவராத்திரிக்கு நல்லா நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணிக்கும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன கிழமை, என்ன ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள். அவருடைய நிறம் வந்து ரெட், அதர்வைஸ் ஒரு ஆரஞ்சு. அதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆரஞ்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப விசேஷம். திங்கக்கிழமை அன்னைக்கு சந்திரனோட நாள். அந்த சந்திரனோட நாளில் ஹாஃப் ஒயிட், ஒரு சந்தன கலர், அதுக்கப்புறம் ஒயிட்டு பிடிக்கிறவன் அந்த ஒயிட்டு கட்டிக்கலாம். ஒயிட்டு என்ன மிக்ஸ்டு இருக்கோ
அதை கட்டிக்கலாம். சரஸ்வதியோட புடவையே வெள்ளதான். அதனால் திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்தது, துர்க்கைக்கு உகந்தது. முருகன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கிறது ரெட் கலர். ஓகேவா? அடுத்தது வெனஸ்டே, அதாவது புதன்கிழமை வந்து மகாவிஷ்ணு, பச்சை, எனி பச்சை யூ கேன் யூஸ். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்தது, அவருடைய இது வந்து மஞ்சள். அதனால் மஞ்சளில் வெரைட்டி மஞ்சள் இருக்குது, எந்த இது வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே அகெயின் இதில் வந்து மங்களம் கொடுக்கக்கூடிய கலர்கள், அதாவது மஞ்சள் போட்டுக்கலாம், சிவப்பு போட்டுக்கலாம், பச்சை போட்டுக்கலாம். ஓகேவா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம பிளாக் யூஸ் பண்ணுறதுல நவராத்திரியில், அதர்வைஸ் நார்மலாக பண்ணும்போது ப்ளூ போட்டுக்கலாம், க்ரே போட்டுக்கலாம், பிளாக் போட்டுக்கலாம். அதாவது ஜென்ஸ் கேட்டுறாதீங்க, என்ன மாமி இதெல்லாம் லேடிஸ் தானா? இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரி ஒன். இதில் நம்ம வந்து வெப்சைட்டெல்லாம் போய் இதெல்லாம் பண்ண வேண்டாம். அந்தந்த கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், அதான் விஷயம். ஓகேவா? இப்போது நம்ம அதுக்கப்புறம் நவராத்திரியில் என்ன பிரசாதம், இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம அதில் பண்ணும்பொழுது எப்படி பிரசாதம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன்னா, நாங்கள் வந்து காலம்பரை எழுந்தோடனே வெத்தலைப்பாக்கு, பழம், நம்ம அதில் நிறைய பழம் வாங்கி வச்சுட்டு விடுவோம். வாழைப்பழமும் சரி, ஃப்ரூட்ஸ், எனி ஃப்ரூட்ஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், என்ன எதுவாவது ஒன்று. காலம்பரை எழுந்து குளித்து வந்தோடனே அம்பாளுக்கு விளக்கேற்றின உடனே ஒரு நைவேத்தியம். அதுக்கு அடுத்தது ஒரு 9:30 மணி 10 மணி ஆகிடும் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. நம்ம அதில் வழக்கம் எப்படின்னு கேட்டோம்னா, டெய்லியே சுவாமிக்கு நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு பிரசாதமாக தான் இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட்டுருக்கோம். அதனால் ஒரு 10:30 மணிக்கு இல்லை 11 மணிக்கு என்ன பண்ணுவோன்னா, நாங்கள் வந்து ஒரு சாதம், மத்தியானத்துக்குள்ள சாதம் இருக்குல்லவா, அது நைவேத்தியம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு ஒரு சுண்டல், மறுபடியும் 7:30 மணிக்கு நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அம்பாளுக்கு வெத்தலை வாக்கப்படும். இதுதான் வழக்கம். இது எல்லாமே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரம்பிக்கிற அன்னைக்கு, அதாவது 22ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்வீட், அதனால் நம்ம வந்து சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கப்புறம் சுண்டல் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து புளியோதரை பண்ணலாம், இல்லைன்னா துவரம் பருப்பு சாதம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது வந்து நம்ம இவருக்கு உள்ளது, அங்காரகனுக்கு உள்ளது, முருகனுக்கு உள்ளது, துர்க்கைக்கு உள்ளது. அதனால் நம்ம வந்து துவரப்பருப்பு சாதம் பண்ணலாம், துவரம்பருப்புலேயே சுண்டலும் பண்ணலாம். அடுத்தது புதன்கிழமை அன்னைக்கு வந்துட்டு தேங்காய் சாதம் பண்ணலாம். தேங்காய் சாதம் பண்ணிவிட்டு பச்சை பயிறு சுண்டல். அடுத்த நாளைக்கு உங்களுக்கு வியாழக்கிழமை, எப்பொழுதுமே இது வந்து நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம குரு பகவானுக்காக சொல்கிறது, அவருக்கு வந்து தயிர் சாதமும் கொண்டக்கடலை நைவேத்தியமும் பண்ணுறது வந்து நம்ம எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அந்த இதையே நீங்கள் இதை பண்ணிக்கலாம். கொண்டக்கடலையும் தயிர் சாதமும் நைவேத்தியம். அப்புறம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்துடுது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பருப்பு போட்ட பாயசம். நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பருப்பு எடுக்கணும் சமையலுக்கு, அதனால் பருப்பு போட்ட பாயசம். சாயங்காலம் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சுண்டல், பட்டாணி சுண்டல் கூட பண்ணிக்கலாம். அடுத்தது சனிக்கிழமை எள்ளு சாதம். கேட்கலாம், நவராத்திரியில் எள்ளு சாதம் பண்ணலாமான்னு. தாராளமாக பண்ணலாம். சிகிழி புட்டெல்லாம் கொடுக்குறவா இருக்கா, சிகிழி வந்து நைவேத்தியமாகவே பண்ணி கொடுக்குறவா இருக்கா, அன்னைக்கு சிகிழியே பண்ணலாம். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்னைக்கு வந்து நீங்கள் வெள்ளையாக இருக்கிறது ஏதாவது, அதாவது நம்ம கோதுமையில் உள்ள ஏதாவது ஒரு சாதம். என்ன இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதே பண்ணுறோம், புளியோதரையெல்லாம் வந்து அந்த உடைச்ச கோதுமையில் பண்ணுறோம், அதனால் கோதுமையில் பண்ணலாம். சாயங்காலம் சுண்டலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் என்ன விசேஷங்கள் இருக்குது, லெமன் ரைஸ் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. மறுபடியும் திங்கக்கிழமை வருது, அன்னைக்கு வந்து மல்லி சாதம் பண்ணலாம்.
அப்புறம் இதில் என்ன விசேஷம், இந்த திங்கக்கிழமையில் விசேஷம் இருக்குது. இந்த திங்கக்கிழமை வந்து பத்ரகாளி அவதரித்த நாள். அன்னைக்கு அஷ்டமியாகும். என்ன அன்னைக்கு வந்து சிவப்பு, என்ன சிவப்பில் ஏதாவது நீங்கள் வந்து சிவப்பாக இருக்கிறது வந்து நம்ம மசூர் தால்லாம் இப்போ வந்து சுண்டலாக கூட பண்ணலாம், அது பண்ணலாம். கோசம்பரி பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். அடுத்து வர்றது ஒரு 2, இதில் வந்து என்னன்னு கேட்டால் 2 செவ்வாய்க்கிழமை வருது. இந்த தடவை 11 நாள் ஆகும். 22லேருந்து 2ஆம் தேதி மட்டும் 11 நாள் அம்பாள் வந்து நம்ம மாத்தில் இருக்கா. அன்னைக்கு வந்து துவரம் பருப்பு சாதம். அதுக்கப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை. அன்னைக்கு பாயசம், வடை, சுண்டல். அதுக்கு அடுத்த நாளைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி. அன்னைக்கும் பாயசம் உண்டு. ஓகேவா? இப்போது நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு புக்கு எடுக்கணும். புக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த சரஸ்வதி பூஜை பண்ணும் பொழுது இப்போ நம்மளுக்கு ஒரு தீண்டல் காத்துன்னு இருக்கோம். இப்போ நம்மாத்துலேயே தீண்டல் இருக்குது. நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எந்த பண்டிகையும் கிடையாது. 2 பண்டிகைகளை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும். என்ன, ஒன்று வந்து ஆவணியாவட்டம் ஆற்றுல வச்சு போட்டுக்கணும், பூனல் போட்டுக்கணும். அதுக்கும் இந்த ஒரு வருஷம் தீண்டல் காக்கிறதுக்கும் சம்பந்தம் கிடையாது. 2வது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சுவாமிகிட்ட உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அந்த புக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும். இப்போ சரஸ்வதி பூஜையை பூஜை என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஆயுத பூஜை, வண்டிக்கெல்லாம் பூஜை பண்ணுறது ஆயுத பூஜை புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 4லேருந்து 5 நல்ல நேரம் அன்னைக்கு இருக்குது. அதுக்கு அடுத்த நாளைக்கு மறுபூஜைன்னு பண்ணுவாள் விஜயதசமி அன்னைக்கு. அன்னைக்கு பண்ணுறது வந்து காலம்பரை 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே பண்ணிக்கலாம். இப்போது புக்கு அடுக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் வேணும் அல்லவா? அந்த நல்ல நேரம் எப்போது, நான் எழுதும்போது அதை எழுதி வைக்காமல் அதை பண்ணிட்டேன். அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அஷ்டமி இருக்குது, துர்காஷ்டமி. ஆனால் அன்னைக்கு மூல நட்சத்திரமும் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் நவமி அன்னைக்கு தான் அடுக்குவோம். அடுக்கிட்டு தசமி அன்னைக்கு எடுப்போம். உங்களுக்கு மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால 29ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு மூல நட்சத்திரம் இருக்குது. அன்னைக்கே புக்கு அடுக்கிக்கலாம். சரஸ்வதி ஸ்தாபனம் அன்னைக்கு தான். எத்தனை மணிக்கு அடுக்கலாம், அன்னைக்கு இருக்கிற நல்ல ஹோரை பார்த்து. அன்னைக்கு வந்து சப்தமி 29ஆம் தேதி திங்கக்கிழமையில் நல்ல ஹோரை காலம்பரை 6லேருந்து 7 நல்ல ஹோரை. திங்கக்கிழமை சந்திர ஹோரை நல்ல ஹோரை தான். அதுக்கப்புறம் 8லேருந்து 9, 7:30 ராகுகாலம் வந்துடுறது. அதனால் நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு காலம்பரை, அதாவது 29ஆம் தேதி காலம்பரை 6லேருந்து 7, ஏன்னா அன்றைக்கி மூல நட்சத்திரத்தில் பூஜைக்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் காலம்பரை 6லேருந்து 7 பூஜைக்கு புக் அடுக்கின்னு விட்டு 2ஆம் தேதி காலம்பரை அதையும் சொல்லிடுறேன். 2ஆம் தேதி விஜயதசமி அன்னைக்கு ஹோரையும் சொல்லிடுறேன். அந்த ஹோரையில் நீங்கள் புக்கு சுவாமிக்கு ஒரு கற்பூரம் காமிச்சு இந்த புக் எடுக்கிறது எப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். 2ஆம் தேதி வியாழக்கிழமை குரு ஹோரையே காலம்பரை 6லேருந்து 7 இருக்குது, ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை அன்னைக்கு காலம்பரை 6லேருந்து 7 குரு ஹோரை. அந்த ஹோரையிலேயே நீங்கள் வந்து புக்கு எடுத்துக்கலாம். இந்த புக்கு எப்படி அடுக்கிறது, சரஸ்வதி பீடம் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டூல் இல்லை நல்ல ஒரு பலகை எதுவானாலும் கோலம் போட்டிருக்கணும். கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பட்டு துணி விரித்து எல்லாரோட புக்கும் ஆற்றுல இருக்கிறவா அத்தனை பேரோட புக்கையும் அடுக்கணும். அடுக்கிட்டு அதை மூடி வச்சு அதுக்கு மேலே எல்லாரும் அதுதான் சொல்கிறேன், என்னென்னா நம்மளுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லி சுவாமிக்கு பூ போட்டு நமஸ்காரம் பண்ணுறது. சரியா? அதுக்கப்புறம் 2ஆம் தேதி எப்படி பண்ணணும்,
கிளம்புற 6லேருந்து 7 ஆக்கும் ஹோரை. ஹோரை பார்த்து செய்கிற காரியங்கள் விருத்தி ஆகும். அதனால ஹோரை பார்த்து பண்ணுறோம். அப்படி ஹோரை பண்ணும்பொழுது எப்படி 6லேருந்து 7னா அதுக்கு முன்னாடி குளிச்சுருக்கணும். குளிச்சுட்டு ஒரு தாம்பாளத்தில் அரிசி இல்லைன்னா நெல், பச்சரிசி இல்லைன்னா நெல், இந்த நெல்லை வந்து ஃபஸ்ட்டு கணபதி ஓம் கம் கணபதியே நமஹா அதை எழுதணும். அவளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில். எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட் தெரியாது, எல்லாருக்கும் எல்லா லாங்குவேஜ் அவளுக்கு எது வந்து ஈஸியாக நன்னா தெரியுமோ அந்த லாங்குவேஜில் ஓம் கம் கணபதியே நமஹா. அப்புறம் ஆல்ஃபபெட்ஸ், தமிழ்னா தமிழோடு, சான்ஸ்கிரிட்னா சான்ஸ்கிரிட்டோடு அதை எழுதிட்டு நம்பர்ஸ் எழுதிட்டு சுவாமிகிட்ட வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ஆற்றுல யார் பெரியவாளோ இல்லை யார் முதல்ல குளிச்சு ரெடியாகிறாளோ அவள் வந்து இவாளுக்குள்ள புக்கை எடுத்து வாங்கிட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அதை படியுங்கோ. சரியா? அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சுட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணி, ஏன்னா யாராலேயுமே அழிக்க முடியாத செல்வம் கல்வி செல்வம். படிச்சுட்டு இருக்கிறது தான் நல்லது. அந்த படிப்பு தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணும். ஓகேவா? அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த பூஜைகள் முடியும். அப்புறம் என்ன பண்ணுறது, கடைசியாக விஜயதசமி அன்னைக்கு சுவாமிக்கு சாயங்காலமும் ஆரத்தி எடுத்துவிட்டு அந்த மரப்பாச்சி பொம்மையை படுக்க போடணும். சரியா? இப்போ படுக்க போட்டுட்டோம். நம்மளுக்கு 2ஆம் தேதி வந்து வியாழக்கிழமை படுக்க போட்டுட்டோம். அடுத்த நாளைக்கு வெள்ளிக்கிழமை சுவாமியை எடுக்கப்படாது. சனிக்கிழமை அன்னைக்கு மெதுவாக ஒவ்வொரு சுவாமியாக எடுத்து வைங்கோ. சரியா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுவாமி அம்பாளை எடுத்து வைக்கப்படாது. அதனால பண்ணலை. இதில் வந்து நான் வந்து இதில் என்னெல்லாம் ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னா, அவளுக்கு தெரிஞ்சது சொல்லலாம். தமிழ் தெரிஞ்சவா லலிதாம்பா சோபனம் படிக்கலாம், சப்த ஸ்லோகி படிக்கலாம், சுவாமிக்கு நமஸ்கார மந்திரங்கள் கிடச்சிருக்குவா நமஸ்காரங்கள் பண்ணலாம். இல்லைன்னா தேவி மகாத்மியத்தில் நமஸ்காரத்துக்குன்னு ஒன்று இருக்குது, அந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி டெய்லி நமஸ்காரம் பண்ணலாம். இப்போது ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நித்தியைகள் இருக்கா. அடுத்த வீடியோ இந்த நவராத்திரி காலங்களில் அமாவாசை தொடங்கி பௌர்ணமி வர உள்ள திதி நித்யா யார், அவளை வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பண்ணுறோம். இது வந்து எல்லாருக்குமே பண்ணலாம். ஓகேவா? அடுத்த வீடியோ போட்டுடுறேன். நன்றி, வணக்கம்.